வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் டைட்டான் சிட்டி, டிவிஹெச் டைட்டான் சிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா இது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இருக்கும். நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து படப்பர் ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்லேயே லெஃப்ட் சைடில் பெரிய ஆர்ச் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா டிவிஹெச் டைட்டான் சிட்டி. ஸோ அந்த லே அவுட்டுக்கு உள்ள மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. சென்ட்டு 5 லட்சம் சொல்கிறாங்க. பேசலாம், நெகோஷியபிள் கொஞ்சமாக வந்து பேசி குறைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி முன்னாடி இருக்கிறது 40 அடி ரோடு. இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் மெயின் ரோடு வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு. முன்னாடி போட்டுக்கிற லேஅவுட்லேருந்து கண்டினியூட்டி இதோட வந்துடும். அதில் நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு பனைமரங்கள்லாம் தெரியுது பார்த்திங்களா, இந்த பனைமரத்து வரைக்கும் போகும். அதே போல் இங்கேருந்து ஒரு 120 அடி இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி 120 அடி ஃப்ரண்டேஜ் வரும். மீதி பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடில் விரிஞ்சு போகும். ஸோ இந்த மரம் இருக்கிற இடத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இதோட ஃப்ரண்டேஜ் வரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கல் இருக்குது பாருங்கள். இந்த கல்லில் ஆரம்பித்து பேக் சைடில் ஒரு பனைமரம் இருக்குது பாருங்கள். இந்த பனைமரத்து வரைக்கும் போகும். ஃப்ரண்ட்டில் 100 அடி 110 அடி இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வருது. பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே விரிஞ்சு வரும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் காசா கிராண்டு அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த காசா கிராண்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆதனூர் ரோடில் இருக்குது. ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க்லேருந்து ஆதனூர் ரோடு. ஸோ இது ரூபி பில்டர்ஸ் இருக்குது. இந்த வழியில் பார்த்திங்கன்னா ஆதனூர் ரோடுக்கு வரும்போது காசா கிராண்டு. ஸோ இந்த காசா கிராண்டுக்கு எக்ஸாக்ட் அப்படியே பேக் சைடில் வரும். நமக்கு மெயின் பார்த்திங்கன்னா இந்த டைட்டான் சிட்டி சொன்னேன் இல்லையா, ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடுவோம். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. மெயின் ரோடுக்கு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 1.25 கிலோமீட்டர் வரும். அதே போல் இங்கேருந்து நமக்கு எக்ஸாக்டாக மன்னிவாக்கம் ஜங்ஷன் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 2.25 கிலோமீட்டர் வரும் அதிகபட்சமாக. மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக சேல்ஸ் ஆகக்கூடிய இடம் தான். ஏன்னா அந்த டிவிஹெச் இந்த லேஅவுட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 ஸ்டேஜாக பார்த்திங்கன்னா போட்டாங்க. எல்லாமும் சோல்டு ஆகிட்டு இப்போ ரீசேல் போயிட்டுருக்கு. 4500 5000. ஸோ அந்த ரேஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ரேட்டு போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்ம வந்து லேஅவுட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக சேல்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடம் தான் ரொம்ப ஒர்த்தான ஒரு இடம் தான். ஏன்னா நமக்கு வந்து லேஅவுட் போட்டு நம்ம ரொம்ப நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மக்கிட்ட கேட்கறதுல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இந்த டிவிஹெச் டைட்டான் சிட்டியில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து லேஅவுட் ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். டாக்குமெண்ட் வந்து கிளியரான டாக்குமெண்ட்டுங்க. ஸோ கிளியர் டைட்டில் வந்து சென்னையில் தான் ஓனர் இருக்கார். டைரெக்டாக ஓனர் சிட்டிங் நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னாலும் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்துடுது. டிரான்ஸ்போர்ட் வசதி பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த பக்கம்லாம் நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரூபி பில்டர்ஸ்லாம் நிற்க ஆரம்பிச்சிச்சு. மன்னிவாக்கத்தில் ஆல்மோஸ்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே நின்று தான் போகுது. ஸோ எந்த அளவுக்கு மன்னிவாக்கம் டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.